உங்க வாழ்க்கை ஒரு பெரிய முடிவால் மாறுவதில்லை. அது நீங்க தினமும் மீண்டும் மீண்டும் செய்யும் சிறிய பழக்கங்களால் மாறுகிறது. மோட்டிவேஷன் அல்ல, அதிர்ஷ்டம் அல்ல, திறமை கூட அல்ல, பழக்கங்கள் தான். இதில் பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், இப்போ உங்க பழக்கங்கள் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றன, நீங்க அதை கவனித்தாலும் இல்லை என்றாலும். ஆகவே இந்த வீடியோவில் உங்க வாழ்க்கையை மனதளவில், உடல் அளவில் மற்றும் உணர்ச்சி அளவில் முழுமையாக மேம்படுத்தக்கூடிய 10 எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பழக்கங்களை நான் பகிரப் போகிறேன். அதிலும் சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்க எல்லா 10 பழக்கங்களையும் ஒரே நேரத்தில் தொடங்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு பகுதியிலிருந்து, ஒரு பழக்கத்திலிருந்து மட்டும் தொடங்குங்க. பகுதி 1. பழக்கங்கள் ஏன் முக்கியம்? நாம பழக்கங்களுக்கு செல்லும் முன் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளலாம். உங்க வாழ்க்கை இப்போ நீங்க தினமும் செய்வதன் பிரதிபலிப்பாகும். நீங்க திட்டமிடுவதல்ல, நீங்க விரும்புவதல்ல, நீங்க மீண்டும் மீண்டும் செய்வதுதான். நீங்க உங்க தினசரி பழக்கங்களை மேம்படுத்தினால் தானாகவே உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறீங்க. அது இவ்வளவு எளிதானதும் அதே நேரத்தில் இவ்வளவு சக்தி வாய்ந்ததும். பகுதி 2. பழக்கம் 1. உங்க காலை நேரத்தை சரி செய்யுங்க. உங்க நாளை எப்படி தொடங்குறீங்க, அதே உங்க நாள் எப்படி போகும் என்பதை தீர்மானிக்கிறது. எழுந்த உடனே உங்க மொபைலை எடுப்பதற்கு பதிலாக கட்டுப்பாட்டை உங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே நேரத்தில் எழ பழகுங்க. முதல் 30 நிமிடங்களுக்கு மொபைலை தவிருங்க. உங்களுக்கு அமைதியான, நோக்கமுள்ள ஒரு தொடக்கத்தை கொடுங்க. சிறிய ஒரு ரூட்டீன் கூட செய்யலாம். ஸ்ட்ரெச்சிங் செய்வது, அமைதியாக உட்கார்வது, உங்க நாளை திட்டமிடுவது, இவை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். பழக்கம் 2. தினசரி ஜர்னலிங். உங்க மனம் சத்தமாக இருக்கிறது, ஜர்னலிங் அதை தெளிவாக்குகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன உணர்றீங்க, நீங்க என்ன நன்றாக செய்தீங்க, என்ன மேம்படுத்த விரும்புறீங்க என்று எழுதுங்க. இது சுய விழிப்புணர்வை உருவாக்குகிறது. சுய விழிப்புணர்வு நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. நீங்க அதிகமாக எழுத வேண்டிய அவசியமில்லை, நேர்மையாக இருங்க. பழக்கம் 3. உங்க உடலை இயக்குங்க. பழக்கம் 4. சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துங்க. இந்த ஒரு பழக்கம் மட்டும் கூட உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். சோஷியல் மீடியா கெட்டதல்ல, ஆனா கட்டுப்பாடில்லாத பயன்பாடுதான் பிரச்சனை. வரம்புகளை அமைங்க. அர்த்தமில்லாமல் ஸ்க்ரோல் செய்வதை நிறுத்துங்க. உங்க வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்துங்க. அதற்கு பதிலாக அந்த நேரத்தை உங்க வாழ்க்கையை உருவாக்க பயன்படுத்துங்க. பழக்கம் 5. தினமும் ஒரு கடினமான விஷயம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தவிர்த்து வந்த ஒன்றை செய்யுங்க. அசௌகரியமான ஒன்றை, சவாலான ஒன்றை. அது ஒரு வேலை தொடங்குவதாக இருக்கலாம், உங்க கருத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம், புதியதை முயற்சிப்பதே இருக்கலாம். வளர்ச்சி அசௌகரியத்தில் தான் உள்ளது. நீங்க அசௌகரியத்தை தவிர்த்தால் நீங்க வளர்ச்சியையும் தவிர்க்கிறீங்க. பழக்கம் 6. தினமும் கற்றுக்கொள்ளுங்க. தினமும் குறைந்தது 15 நிமிடங்கள் பயனுள்ள ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு புத்தகம் படிங்க, ஒரு பாட்காஸ்ட் கேளுங்க, உங்களை கற்றுக் கொடுக்கும் ஒன்றை பாருங்க. காலப்போக்கில். பழக்கம் 7. உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துங்க. உங்க எண்ணங்களே உங்க நிஜத்தை உருவாக்குகின்றன. ஆகவே அவற்றை கவனிக்க தொடங்குங்க. நான் போதுமானவன் இல்லை என்று நீங்க நினைக்கும் போது, நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்று மாற்றுங்க. இது சிறியது போல தோன்றலாம், ஆனா இந்த பழக்கம் காலப்போக்கில் உங்க தன்னம்பிக்கையை மாற்றும். பழக்கம் 8. உங்க உடலை கவனிங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, எப்படி தூங்குறீங்க, உங்க உடலை எப்படி நடத்துறீங்க, எல்லாம் முக்கியம். போதுமான தண்ணீர் குடிக்கவும், முடிந்தவரை நல்ல உணவு சாப்பிடவும், சரியான தூக்கத்தை பெறவும் பரிபூரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பழக்கம் 10. தூங்குவதற்கு முன் சிந்திங்க. நாளை முடிப்பதற்கு முன் ஒரு நிமிடம் நிறுத்துங்க. உங்களிடம் கேளுங்க, இன்று நான் என்ன நன்றாக செய்தேன், நாளை நான் என்ன மேம்படுத்தலாம். இது அழுத்தமில்லாமல் வளர்ச்சியை உருவாக்கும். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் மேம்பட ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. அனைத்தையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிக்காதீங்க. இதுதான் பெரும்பாலானவர்கள் செய்யும் தவறு. அவர்கள் எல்லா 10 பழக்கங்களையும் ஒரே நேரத்தில் தொடங்க முயற்சிக்கிறாங்க, பின்னர் விடுவாங்க. அதை செய்யாதீங்க. 1 அல்லது 2 பழக்கங்களை மட்டும் தேர்ந்தெடுக்குங்க. சிறியதாக தொடங்குங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. அதுவே உண்மையான மாற்றம். உங்க வாழ்க்கை ஒரு நாளில் மாறுவதில்லை, அது நீங்க தினமும் செய்யும் சிறிய விஷயங்களில் மாறுகிறது. இந்த பழக்கங்கள் எளிதாக தோன்றலாம், ஆனா நீங்க தொடர்ந்து செய்தால் அவை உங்களை மாற்றிவிடும். உடனடியாக அல்ல, ஆனா நிரந்தரமாக. ஆகவே காத்திருக்க வேண்டாம். இன்று ஒரு பழக்கத்துடன் தொடங்குங்க. அதை ஒரு நல்ல வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுங்க. நீங்க எந்த பழக்கத்துடன் தொடங்க போறீங்க, கீழே கமெண்டில் எழுதுங்க. மற்றும் 7 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து உங்க முன்னேற்றத்தை பகிருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.